மார்கன் டைரக்டர் லியோ ஜான் பால் அவருடைய டைரக்ஷனில் விஜய் ஆண்டனியோட நடிப்பில் இன்னைக்கு ஒரு கிரைம் த்ரில்லராக இந்த படம் வெளியாயிருக்கு. முதல்ல நம்ம டைரக்டரோட பேர்களை பெருசாக மென்ஷன் பண்ண மாட்டோம். ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு டைரக்டராக இருந்தாருன்னா சங்கர், ஹரி, அந்த மாதிரி மணிரத்னம் சார் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஒரு 2 படம் எடுத்த டைரக்டர் இல்லை புதுசாக டெபியூ டைரக்டராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பேர்களை சொல்ல மாட்டோம், டைரெக்டாக கதைக்குள்ளே போய்டும். பட் இவரோட பேரை ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத இந்த ரிவ்யூவை ஃபுல்லாக கேட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். மார்கன் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னையில் வெவ்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான முறையில் கொலைகள், சீரியல் கில்லிங் மாதிரி நடந்துகிட்டே வருது. காவல்துறை மண்டையை பிச்சுக்குது. என்னடா ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல, ஒன்றுமே இல்லை, சிசிடிவியும் பார்த்திங்கன்னா எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, ஆதாரம்லாம் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கும்போது மும்பையில் ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் இந்த கேஸை பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த கேஸை கண்டிப்பாக நான் தான் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வம் காட்டுறாரு. ஏன் அவ்வளோ ஆர்வம்னாக்கா, இந்த சீரியல் கில்லரால் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி அவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காரு. நான் ஸ்பாயிலர் இல்லாமல் ஸ்டோரியை சொல்கிறேன் நான். ஸோ அவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இந்த கேஸை நான் எடுத்து டீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்அஃபிஷியலாக இந்த கேஸை வந்து சென்னைக்கு வந்து அவர் டீல் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் யார் அந்த கில்லர், ஊஸ் த கில்லர் அப்படின்றத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட கதை. ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. நாம எப்படி அவளை ஃபாலோ பண்ணுறோமோ, கில்லரும் எப்படி செகண்ட் அவளை ஃபாலோ பண்ணுறான். அவள் உயிர் நம்ம கையில். படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப விறுவிறுப்பாகவே கொண்டு போயிருப்பாங்க. ஈவன் சொல்ல போனால் இந்த கதையை நீங்கள் சொல்லும் போது கேட்டிங்கன்னா கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கும். எப்படின்னா, இப்போ கிரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர், ஓலைச்சுவடி அப்படின்லாம் சொல்லும் போது ஏன்டா கிரைம் த்ரில்லருக்கு எதுனா சம்மந்தம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். நம்ம ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் அப்படி கொண்டு போய் அதில் ட்விஸ்ட் வச்சா பரவாயில்ல, சித்தர், ஓலைச்சுவடி, ஏதோ ஒரு சூப்பர் பவர் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னால் கொஞ்சம் காமெடியாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதை ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா, அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் ஒரு கிரிஞ்சான ஸ்டோரியை கூட சுவாரஸ்யமாக சீட் எட்ஜில் உட்கார வச்சு முடிச்சா எப்படி இருக்குமோ அதை இந்த டீம் பண்ணியிருக்கு. அதுக்காகவே ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்தே ஆகணும். அது படத்துக்கே ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி அப்படின்னு எடுத்தோம்னாலே பொதுவாக நமக்கு வந்து ஊஸ் த கில்லர் அப்படின்றத 2-3 பேரை காட்டுவாங்க. இவங்களா இருக்குமா இவங்களா இருக்கும்னு நினைப்போம் நம்ம. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யார் கில்லர் அப்படின்றத கிளைமேக்ஸ் போர்ஷன் வரைக்கும் சத்தியமாக சொல்கிறேன் எவனால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு போர்ஷன் இது. ஏன்னா கிளைமேக்ஸில் தான் ஒரு ஸ்டோரியை நமக்கு காட்டுவாங்க. படத்தோட ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எதுக்காக நடக்குது, யார் பண்ணுறா எதுவுமே தெரியாது. சரி எப்படி தான் கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம போயிட்டு இருப்போம். இவன் தான் கொலைகாரனா இருப்பான கூட நம்மளால கெஸ் பண்ணவே மாட்டோம். ஏன்னா படத்தில் அவ்வளோ நம்ம ஒன்றி பார்த்துட்டு இருப்போம். கடைசியில் இவன் தான் கில்லர் அப்படின்னு காட்டும் போது ஓ இவன் தானா, எதுக்காகடா அப்படின்னாக்கா பட்டு ரேசிசம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து போடுவாங்க. அதுவும் கன்வின்சிங்காக இருக்கும். ஸோ படத்துக்கு அது ஒரு பெரிய பாசிட்டிவ். ஊஸ் த கில்லர் அப்படின்றத கடைசி வரைக்கும் ரிவீல் பண்ணால் அப்படியே சஸ்பென்ஸாக வச்சது ஒரு பெரிய பாசிட்டிவ்னு சொல்லுவேன். சில சமயம் சில விசச்செடிகளை பிடுங்கும் போது மொத்த தோட்டத்தையும் அழிக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி நம்ம எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா, ஒரு நல்ல படத்துக்கு ஒரு நல்ல கதையும் திரைக்கதையுமே போதுமானது அப்படின்னு சொல்லுவோம். இந்த படத்தில் அதை காட்டும் வகையில் பார்த்தீங்கன்னா படத்தில் ஹீரோயின் போர்ஷன் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஈவன் பிரைடாக இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோ ஆர்டிஸ்டாக ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்களே தவிர ஹீரோயின் போர்ஷன் அப்படின்றது இந்த படத்தில் கிடையவே கிடையாது. அப்படி இருந்தும் இந்த படம் சூப்பராக இருக்குது அப்படின்னாக்கா அதுவே ஒரு பாசிட்டிவ் தானே. அதாவது ஹீரோ தேவையில்லை, ஹீரோயின் தேவையில்லை. நீங்கள் சொல்ல போனால் விஜய் ஆண்டனி இந்த படத்துக்கு ஹீரோ கிடையாது, வேற ஒரு பையன் ஒருத்தர் இருப்பாப்ல, அவர் தான் ஹீரோ மாதிரி காமிச்சிருப்பாங்க படத்தில். நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஸ்பாயிலர் பண்ண விரும்பல. ஸோ இந்த படத்துக்கு ஹீரோவும் முக்கியம் இல்லை, ஹீரோயினும் முக்கியம் இல்லை. என்ன கதை, அதை எப்படி திரையில் கொண்டு வந்து திரைக்கதையாக காட்டுறாங்க அப்படின்றத ரொம்ப முக்கியன்றதை இந்த டைரக்டர் புரிய வச்சிருக்காரு. இப்போ தெரியுதா ஏன் வந்து ஆரம்பத்தில் டைரக்டரோட பேரை சொன்னேன் அப்படின்ட்டு. ஒரு நல்ல ஒரு ஸ்கில்லை இவர்கிட்ட பார்க்க முடிஞ்சது. அதனால் அவர் பேரை மென்ஷன் பண்ணி நான் சொன்னேன். ஒருத்தர் ஓடவும் விடாமல் ஒளியவும் விடாமல் மினிமம் 6 மணி நேரம் இந்த மாதிரி ஐசோலேட் பண்ணோம்னா அவங்க ஐடியல் மைண்டில் இருக்க டெவில் தானாக வெளியே வர ட்ரை பண்ணும். நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 நெகட்டிவ் இருக்கும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு சொல்ல வராது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கில்லர் மும்பையிலேருந்து இங்கே சென்னைக்கு வராங்க, இது எப்படி நடக்குது, இது எப்படி நடக்குதுன்னு உங்களுக்குள்ள கேள்விகள் இருக்கலாம், யோசிக்கலாம். இதெல்லாம் வந்து படம் மோசமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இதெல்லாம் நெகட்டிவ்ங்க, இது தேராதுங்க, இது எப்படிங்க இப்படி லாஜிக்காக செட் ஆகுமாங்க அப்படின்னு நம்ம கேட்டு போகலாம். ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா படத்தோட கதை சுவாரஸ்யமாக கொண்டு போகும்போது அந்த நெகட்டிவ் எல்லாம் கூட நம்ம மைண்ட்லேருந்து மறந்து பாசிட்டிவாக மாறும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு முழு காரணம் என்னென்னா இந்த படத்துக்கு எழுதப்பட்ட அந்த ரைட்டிங் தான் ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எவ்வளோதான் நெகட்டிவ் இருந்தாலும் எவ்வளோதான் கிரிஞ்சான சீன்ஸ் இருந்தால் கூட இதெல்லாம் லாஜிக்கலாக ஏற்றுக்க முடியுமாங்க அப்படின்னா கூட இல்லைங்க உண்மையிலேயே இருக்குங்க இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி நம்மளை கன்வின்ஸ் பண்ணிட்டு பார்ப்போம் இல்லையா, அதுதான் படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு நெகட்டிவ் அப்படின்றது பெருசாக தெரியல. 20 லிட்டர் தண்ணி கண்ணையும் குடிச்சிட்டான் சார். யார் இந்த பையன்?
மொத்தமாக இந்த மார்கன் படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கிரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லிட்டு 11 ஒரு படம் வந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே வரிசையில் பார்த்தா இந்த மார்கன் ஒரு படம் வந்திருக்கு. உண்மையிலே படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஈடுபாடில் ஏதோ கிரைம் த்ரில்லர் பேரில் கிரிஞ்சு பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா விஜய் ஆண்டனி அப்படின்னும் போதே ஒரு சில தாக்கம் முன்னாடி இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுவாருன்னு பார்த்தேன். உண்மையிலேயே பழைய விஜய் ஆண்டனி இந்த கதையெல்லாம் சூஸ் பண்ணி நடிப்பார் இல்லையா, அந்த விஜய் ஆண்டனியை பார்த்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸ் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் வாரத்துக்கு ஒரு நல்ல படம் தமிழ் சினிமாவில் வருதுன்றது ரொம்ப ஆறுதலான ஒரு விஷயமாக இருக்குது. அதே மாதிரி இந்த மார்கன் படத்தை வந்து எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்கலாம். எந்த ஒரு ஆபாசமும் கிடையாது, எந்த ஒரு நெகட்டிவ் கண்டனும் கிடையாது. கண்டிப்பாக எல்லாருமே ரசிச்சுட்டு வருவீங்க. அந்த மாதிரியான படமாக தான் இருக்கும். ஏன்னா எந்த இடத்துலையுமே லேக் அப்படின்றது இருக்கவே இருக்காது. ஹீரோ கூட ட்ராவல் பண்ணுற அந்த பையனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், அதுவும் கன்வின்சிங்காக இருக்கும். ஹீரோவுடைய பொண்ணுன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க, அதுவும் கன்வின்சிங்காக இருக்கும். ஊஸ் த கில்லர்னு காட்டுவாங்க, அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க, அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ எந்த இடத்துலையுமே லேக் அப்படின்றது சுத்தமாக இருக்கவே இருக்காது. ஸோ தாராளமாக குடும்பத்தோடு போய் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வந்து இந்த ப்ரூட்டலான மர்டர், கிரைம் த்ரில்லர் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமான கொலைகளை பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பீங்க. இதில் ப்ரூட்டல் மர்டர் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. யார் இதை பண்ணுறான், எதுக்காக இதை பண்ணுறான்ற அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றதை அதை காட்டுறது தான் இந்த மொத்த படமே. அதை அவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தை ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த படத்துக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் 2.0 சேனல் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8.5 out of 10. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் போய் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கிறேன். பை பை.